ஓகே ஓகே. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேனியில் இருக்கக்கூடிய அந்த தேனி வீரபாண்டியரோட ஆறில் இருக்கிறவங்க. இந்த ஆறு பார்த்தீங்கன்னா தண்ணி வரும்போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து, நான் தேனியிலேருந்து தான் பிறந்து வளர்ந்தேன். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து இங்கே வந்து குளிக்கிறது எல்லாத்துக்குமே இங்கே வந்து தான் நாங்கள் குளிப்போம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இங்கே நிறைய பேர் நிறைய நேர்த்திக்கடன்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். தண்ணி வரும்போது இருக்கக்கூடிய அழகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க பாருங்க, வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் பாலத்தில் நிற்கிறேன். இந்த பாலத்தை கடந்து தான் வீரபாண்டி கோயில் அங்கே இருக்குது. ஸோ அங்கே போக முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா வீரபாண்டி கோயில் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் கும்பிடுவாங்க. செம்மையாக இருக்குங்க. 8 நாள் திருவிழாவுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ நிற்கக்கூடிய இடம் இந்த பாலம் தான். இந்த பாலம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாலங்க, சரிங்களா. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பாலம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாலமாக மாற்றிட்டாங்க. பார்க்குறதுக்கே வியூ சூப்பராக இருக்கும். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பசுமையான ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான ஆறு, நல்ல தண்ணி வருது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு அங்கே போய் பக்கத்துல எல்லாம் காட்டுறேன். அப்படியே என் கூட வாக் பண்ணிட்டு வாங்க, போகலாம். சூப்பரான தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தாலுமே ரொம்ப நல்லா தெரியும், தண்ணி ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே தண்ணியெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இடுக்கி டேம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டேம்ல இருந்து தான் இந்த தண்ணியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. கேரளாவில் அதிகமான மழை பெய்யும் பொழுது இங்கே நல்ல தண்ணி வரும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய நேர்த்திக்கடன்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, கீழே வந்து நிறைய நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில காரியங்களெல்லாம் பண்ணுறதெல்லாமே அங்கே பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப எப்போ பார்த்தாலுமே இந்த கோயிலில் ஒரு நல்ல ஒரு கூட்டம் இருக்குங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்களா, கீழே இங்கே எல்லாருமே வந்து குளிச்சுட்டு சாமியை கும்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கூட. அப்படியே வாங்க நம்ம கீழே போகலாம். போகலாம். பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. இங்கே திருவிழா டயத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குங்க. எல்லா கடைகளுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை குத்துறது, டாட்டஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய கடைகள் இருக்கும். இந்த மெஹந்தி பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய கடைகள் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஊருக்காரங்க இங்கே தாங்க துவைப்பாங்க. வாஷ் பண்ணுறது எல்லாமே இந்த சைடு தான். பார்த்தீங்களா, இவ்வளோ கடை இருக்குன்னு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. கீழே இறங்கி போகலாம் கைஸ், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இங்கே தான் குளிப்பாங்க, துவைக்கிறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க கைஸ். பார்த்தீங்களா, பக்காவாக இருக்கா. ஆக்சுவலாக இந்த தண்ணியில் குளித்தாலேயும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே குளிச்சுட்டு போய் தான் நீங்கள் சாமியவே பார்க்கணும். பக்காவான இடங்க. தண்ணியெல்லாம் சும்மா தாறுமாறாக விழுங்க. கேரளாவில் மழை வந்துச்சுனாலே போதும், இங்கே தண்ணி சும்மா அப்படியே செம்மையாக அடிக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் குளிப்போம். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, செம்ம வியூ காய்ஸ். ஐ திங்க் இப்படியும் போகலாம் நம்ம. ரொம்ப பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்க. சிறப்பு காய்ஸ். பார்த்தீங்களா, அங்கே ஒரு கோயில் இருக்குது, சரிங்களா. திருவிழா டயத்துலலாம் அங்கேயும் போய் சாமி கும்பிடுவாங்க. நிறைய நேர்த்திக்கடன்லாம் பண்ணுவாங்க. இது வழியே நடந்து போகலாம். தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நடக்க முடியாது. நல்லா இருக்கா, வாங்க. பயங்கரமாக இருக்கணுங்க.
ஸோ அவ்வளோதான் guys. இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய டீட்டெயிலான விஷயங்கள்லாம் சொல்லலை, பட் நேச்சர் பியூட்டி அதை காமிக்கணும்னு தான் நினச்சேன். எங்கள் ஊர் இப்படி தாங்க இருக்கும், எந்த பக்கம் போனாலுமே ஆறு இருக்கும். இதோட ஒரு சின்ன சின்ன அந்த ட்ரோன் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே நீங்கள் பாருங்கள். பாய், டேக் கேர். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கொடுக்க பெல் பண்ண அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கூட வச்சிடும். டாடா.